வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இருபொருள் தரும் சொற்கள். இது நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்குறதுல 27வது வீடியோ. ஒரு 5 நாட்களாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. காரணம், வேண்டியப்பட்ட ஒருத்தவங்க இறந்ததால் போட முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சு. இனிமேல் உங்களுக்கு வழக்கம் போல் தொடர்ந்து வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இருபொருள் தரும் சொற்கள் பார்த்திங்கன்னா, ஓல்டு புக் நியூ புக் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டேன். எல்லாமே புக்கோட இன்சைடில் தான் இருக்குது. அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் புக் பேக்கில் உள்ளதையும் எடுத்துக்கிட்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரையும் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம நியூ சிலபஸ் வைஸ் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இருபொருள் தரும் சொற்கள். இப்போது இதை எப்படி கேட்குறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்க்கலாம் வாங்க. இப்போது இதை பாருங்கள், இருபொருள் கொண்ட ஒரு சொல் அப்படின்னு கேட்டிருக்கான். நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ், நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே பொருந்துகிற மாதிரி ஒரு சொல்லை தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது ரெண்டுத்துக்குமே பொருந்தும்னு பாருங்கள். வழக்கு அப்படிங்கிறது தான். இங்கே பேச்சு வழக்குன்னு வரணும். நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு, நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. இவ்வளோ தான். இது மாதிரி தான் கேட்பாங்க. இதே மாதிரி இதை ஒரு 4 டைப்பில் கேட்பாங்க. பொருந்தா சொல் எது, 2 பொருளை கொடுத்துட்டு இதை குறிக்கும் ஒரு சொல் எது அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், பின்னாடி பார்க்கலாம். மதினா அறிவு, நிலவு, மதித்தல். அடுத்து மறு, மறுனா மாசு, குற்றம், தடு. ஒரு சில இதில் 2க்கு 3ஆகவும் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லது தான். அடுத்து மதம் அப்படின்னா கொள்கை, வெறி. மணி அப்படின்னா நவமணி, கோயில் மணி, ரெண்டுத்தையுமே குறிக்குது. அடுத்து மடி, மடினா வயிற்று மடிப்பு, சோம்பல். மை அப்படின்னா கருப்பு, மையச்செய். அடுத்து வசி, வசினா கூர்மை, வாள், தங்கு அப்படிங்கிற பொருளை தருது. அடுத்து வஞ்சி அப்படின்னா ஓர் கொடி, பாவகையை குறிக்கும். இது முக்கியமாக வஞ்சனை செய் இந்த பொருள்களில் வருது. அடுத்து வடி, வடினா கல், திருத்தம், வடிப்பாய். அடுத்து வடு அப்படின்னா தழும்பு, மாம்பிஞ்சி. இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் தான். அடுத்து வட்டி, முதலின் ஊதியம், பரிமாறு. அடுத்து வரை, வரைனா மலை, எழுத்து, வரைதல். இதெல்லாம் நம்ம 10th ஸ்கூல் புக்லேயே இருக்குது. வலி அப்படின்னா வன்மை, உடன்படுத்து, இழு. வலை அப்படின்னா சங்கு, கைவளை, தடைசெய், சூழ். வாசி அப்படின்னா குதிரை, படி. விரை அப்படின்னா மனம், துரிதப்படு. விழினா கண், விழிப்பு. வேய் அப்படின்னா மூங்கில், அணி, கூரை, வேய்தல் அப்படிங்கிற பொருள்களை தருது. பண் அப்படின்னா இசை, செய். பரசு அப்படின்னா மழு, துதி. பரப்பு அப்படின்னா கடல், பரப்பளவு, பரப்பு. அடுத்து பரி, பரினா குதிரை, சுமை, ஆதரி. இங்கே பாருங்கள், வாசி அப்படின்னாலும் குதிரை தான், பரி அப்படின்னாலும் குதிரை தான். பழி அப்படின்னா குற்றம், நிந்தி, வசைக்கூறு. இதில் நிந்திங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியாது. பழு அப்படின்னா வலி, பழுப்பாய். அடுத்து பரி அப்படின்னா ஓலைப்பை, பறிப்பாய், கவர். பற்று அப்படின்னா ஆசை, ஊன்று, பிடி. அடுத்து பா அப்படின்னா பாட்டு, பரப்பு. பாய் அப்படின்னா படுக்கும் பாய், தாவு, தாண்டு, குதி. அடுத்து பாவி அப்படின்னா தீயோன், பாவனை செய். ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். அவ்வளோ சிரமமாலாம் கேட்க மாட்டாங்க. 2 பொருளில் ஒரு பொருள் தெரிஞ்சாலே அடுத்த பொருள் அதுக்கு பொருந்துமா என்னன்னு நமக்கே தெரிஞ்சிடும். அடுத்து பிணி அப்படின்னா துன்பம், நோய், கட்டு. பிந்து அப்படின்னா துளி, பின்னிடு. பிணை அப்படின்னா ஆசை, விலங்கு, இணை, கட்டு அப்படிங்கிற பொருளை தருது.
அடுத்து பிதிர் அப்படின்னா திவலை, கால நுட்பம், பிதுங்கு. பிழி அப்படின்னா கல், பிழிவாய். அடுத்து பிழை அப்படின்னா குற்றம், பிழைத்தல். இங்கே பாருங்கள், அந்த 4 சொற்களுமே நம்ம கேள்விப்படாத சொல்லாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ரொம்ப தெரியாத சொல்லை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்து புடை அப்படின்னா இடம், பக்கம், அடி. அடுத்து புனை, தெப்பம், புனைப்பாய். அடுத்து இதை புதை அப்படின்னு மாற்றிக்குங்க. புதை அப்படின்னா அன்பின் கூடு, புதுமை, மறை, புதைப்பாய். புரி அப்படின்னா கயிறு, புரி, செய், விரும்பு. புல் அப்படின்னா புன்மை, அருகம்புல், சேர், தழுவு. புலி, புளிய மரம், புளிப்பாகு, ஓர் சுவை. புனை அப்படின்னா விலங்கு, அழகு, அலங்கரி. அடுத்து பூரி அப்படின்னா கலப்பு நெல், பொன், பெருகு, மகிழ். பெயர் அப்படின்னா நாமம், பெருமை, பேர்வாய். அடுத்து பெருக்கு அப்படின்னா வெள்ளம், மிகுதி, பெருகச்சை. பேதி அப்படின்னா ரசம், வேறுபடுத்து. பொடி அப்படின்னா தூள், புழுதி, பொடி செய். பொறி அப்படின்னா அடையாளம், செல்வம், லக்குமி, எழுது, சித்திரை. பனி அப்படின்னா நகை, வேலை, தொழு, சொல். பனை அப்படின்னா மூங்கில், முரசு, பருகச்சை, வயல். இதை பால்னு வச்சுக்கோங்க. பால்னா பருகும் பால், பால் இனம், பாலினம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். எட்டு அப்படின்னா எண், அடைதல். பொருள் அப்படிங்கிறதுக்கு விளக்கம், ஒரு பொருள். அடுத்து காய் அப்படின்னா காய்கறி, காய வைத்தல். இரு அப்படின்னா இரண்டு, காத்திரு. இடும்பை அப்படின்னா துன்பம், வறுமை. அசை அப்படின்னா அசைதல், சொற்பிரிப்பு. அதாவது நேரசை, நிறையசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, படிச்சிருப்போம். அந்த சொற்பிரிப்பை தான் சொல்கிறாங்க. அடுத்து அலை, கடல் அலை, அலைந்து திரிதல். மாடு அப்படின்னா விலங்கு, செல்வம். அடுத்து திட்டு அப்படின்னா கண்டிப்பு, ஆட்சிடை குறை. நிறை அப்படின்னா மேன்மை, எடை. அணி அப்படின்னா அணிகலன், அணிந்து கொள்ளுதல், அழகு. அரண்னா பாதுகாப்பு, கோட்டை. அணை நீர்த்தேக்கம், கட்டி அணை. அரை அப்படின்னா பாதி, பொடி செய். அகழ் அப்படின்னா விளக்கு, நீங்கு. அகழ் அப்படின்னா அகழி, தோண்டு. தூ அப்படின்னா ஊன், சுத்தம், தூவு. தூக்கு அப்படின்னா உரி, உயர்ச்சி, ஆராய், தூக்குவாய். தூறு அப்படின்னா பழிச்சொல், பழிக்கூறு. தேக்கு அப்படின்னா மரம், ஏப்பமிடு. தை மாதம், துணி, தை. தொழு அப்படின்னா தொழுமரம், பட்டி, வணங்கு. தொடை அப்படின்னா தொடுத்தல், மாலை. நகர் அதற்கான பொருள் என்னென்னா ஊர், பெயர்வாய், நகருதல். நாடு அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா இடம், பக்கம், ஆராய், தேடு. நிறை அப்படின்னா ஒழுங்கு, பசுக்கூட்டம், வரிசையாக்கு. அதே நிறை பெரியரை போட்டால் சால்பு, எடை. நீ அப்படிங்கிறது முன்னிலை பெயர், நீக்கு. நுதல் அப்படின்னா நெற்றி, கருது. நுனி அப்படின்னா முனை, கூர்மை செய். 100 அப்படின்னா ஓர் எண், பொடி, அழி. நேர் அப்படின்னா எதிர், ஓரசை, உடன்படு. நொடி அதுக்கு பார்த்தீங்கன்னா கால நுட்பம், சொல், நொடிப்பாய். பகிர் அப்படின்னா பகுப்பு, பங்கிடு, பகிர்ந்து கொடுக்கறத சொல்லியிருக்காங்க. படர் அப்படின்னா துன்பம், படர்வாய். படல் ஓலைக்கதவு, படுக, கெடுக. பட்டம் அப்படின்னா பருவம், காற்றாடி, பதவி. படு அப்படின்னா கல், குணம், படுத்துக்கொள். படை அப்படிங்கிறது சேனை, உண்டாக்கு அப்படிங்கிற பொருளை குறிக்குது. அடுத்து அடர் அப்படின்னா தகடு, நெருங்கு, போர் செய்.
அடை அப்படின்னா சேர், எட்டி பிடி. அமர் அப்படின்னா போர், உட்காருதல். அமை மூங்கில், பொருத்தி வை. அரக்கு அப்படின்னா சிவப்பு, தேய், தேய்த்து கொள்ளுதல், அதுதான் சொல்லியிருக்காங்க. அரும்பு அப்படின்னா முகை, தோன்று. அலர் அப்படின்னா மலர், விரி. அலி கருணை, கொடு. அறை அப்படின்னா சிறு வீடு, சொல் அடி. அல் அப்படின்னா காது, அல்லு நெருங்கு. ஆழினா கடல், மோதிரம். இணை அப்படின்னா துணை, சேர். ரா அப்படின்னா இரவு, இருக்க மாட்டா. இறை அப்படின்னா உணவு, ஒளி. இல் அதற்கான பொருள் இடம், இல்லை. இலை அப்படின்னா மெலி, பூமி. இறை அப்படின்னா மன்னன், வீசு. ஈ வண்டு, கொடு. உப்பு அதுக்கான பொருள் இனிமை, விங்கு. உருள் அப்படின்னா உருளை, உருளு. உரை பொன், தேய். உலா சிற்றிலக்கியம், உலாவு. உலை அப்படின்னா கொல்லன் உலை, வறுத்து. உழக்கு அப்படின்னா கார்படி, கலக்கு. உழை மான், பாடுபடு. உரை அப்படின்னா காலுறை, தங்குதல். ஊதை அப்படின்னா காற்று, ஊதை காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. வாத நோய், பருத்தல். ஏர் அப்படின்னா கலப்பை, அழகு. ஏறு அப்படின்னா காலை, ஏறுதல். எள் அது ஒரு தானியம் வகை, எள்ளல். ஏந்தல் அப்படின்னா உயர்ச்சி, ஏந்துவாயாக. ஒற்று அதுக்கான பொருள் வேவு, ஒற்று எடு. கடா அப்படின்னா எருமை கடா, வினவு, செலுத்து. இது எருமை கடா, வினவு. கடி அப்படின்னா மனம், கடிப்பாய். கனி பெரிய நீ வந்தா வேங்கை மரம், கணக்கிடு. கரை அப்படின்னா எல்லை, அழை. களைனா மான், அழி. அதுவே பெரியலை வந்தா பயிருடன் வளரும் புல், பூண்டுகள், அழகு. கல் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள், கற்றல். கவர் மரக்கப்பு, அபகரி. கவி அப்படின்னா பா, குரங்கு. கழினா மிகுதி, உப்பங்கழி. கழு அப்படின்னா சூளம், கழுவு. கறி மிளகு, காய்கறி. கனி அப்படின்னா செறிவு, பழம், இறங்கு. கா அப்படின்னா சோலை, காவல் செய். கிழி பணப்பொதி, எழுதுபடம். கிளர் அப்படின்னா ஒளி, கிண்டு. கிளைனா கொம்பு, உறவினர், சுற்றம். கீழ் பள்ளம், பிள. குடி அப்படின்னா குளம், பருகு. குடை அப்படின்னா கவிகை, துளை போடு. குழை அப்படின்னா குண்டலம், குழைப்பாய். குலை அப்படின்னா வாழைக்குலை, நடுக்கம். குறினா அடையாளம், குறிப்பு, மதி. கூ அப்படின்னா பூமி, அழை, கூவு. கூடு பறவை கூடு, சேர். கூறு பங்கு, சொல். கேள் உறவு, வினாவு. கொள் பயறு, வாங்கு. கொறி அப்படின்னா செம்மறியாடு, கொறி. கோ அரசன், பசு. இதில் பாதி நம்ம ஸ்கூல் புக்கில் படித்ததாக தாங்க இருக்கும். அடுத்து கோடினா ஒரு எண், கொள்வாய். கோல் அப்படின்னா செங்கோல், அம்பு, சூழ், வலை, சூழ்வலை. சகி அப்படின்னா தோழி, பொறு. சந்தி அப்படின்னா மாலை நேரம், மூங்கில் கூடு. சரி அப்படின்னா ஒப்பு, சாயச்சை. சட்டம் மரச்சட்டம், நியாய ஏற்பாடு. சாடு அப்படின்னா பண்டி, மோது. சிலம்பு மலை, ஒளி, சத்தமிடு. சுழி அப்படின்னா நீர்ச்சுழி, சுழிப்பாய்.
சுடு அப்படின்னா வெப்பம், அணி. செப்பு அதற்கான பொருள் செம்பு, சொல். செயல் ஒழுக்கம், தொழில், செய்க. செய் அதனுடைய பொருளை பாருங்கள், வயல், தொழில் செய். செல் அப்படின்னா கரையான், மேகம், போ. செறி அப்படின்னா நெருக்கம், மிகுதி. சொக்கு அப்படின்னா பொன், மயங்கு. சோதி அப்படின்னா ஒளி, ஆராய்தல். சோம்பு அப்படின்னா பெருஞ்சீரகம், சோம்பீரு. தகர் ஆடு, உடைத்தெறிதல். தகைனா குணம், பெருமை, தடு. தடி அப்படின்னா தண்டு, தறி. தட்டு அப்படின்னா குற்றம், பாத்திரம். தலை பெரியலை வந்தா வரம்பு, தடை செய், கட்டு. தலை சின்னலை வந்தா முதன்மை, சிரம். திரி அப்படின்னா விளக்கு திரி, 3 திரிவாய். தீ தீமை, சுடு. துடி அப்படின்னா உடுக்கை, துடிப்பாய். துப்பு அப்படின்னா வலிமை, பவளம். துவக்கு அப்படின்னா உடம்பு, சங்கிலி. நகை அதற்கான பொருள் புன்னகை, அணிகலன். மெய் அப்படின்னா உடல், உண்மை. மதி அப்படின்னா அறிவு, நிலவு. ஆறு அப்படின்னா நதி, எண். வரி அப்படின்னா கோடு, வரிப்பணம். நடை நடத்தல், எழுத்து முறை. வழக்கு அப்படின்னா மரபு அல்லது பழக்கம், நீதிமன்றத்தில் தொடுப்பது. நூல் அதுக்கு புத்தகம், பருத்தி நூல். படி மாடிப்படி, படித்தல். ஓடு அப்படின்னா சிப்பி ஓடு, விரைந்து செல். சொல் பேசு, மொழி. திங்கள் அப்படின்னா மாதம், நிலவு. விளக்கு அதனுடைய பொருள் தீபம், ஒளி, விவரி. அதாவது விளக்கி சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல். துப்பு அப்படின்னா நன்மை, உணவு. மேவலால் பொருந்துதலால், பெறுதலால். விலங்கு அப்படின்னா உயிரினம், சங்கிலி. கால் அப்படின்னா ஓர் உறுப்பு, 4 ஒரு பகுதி. நட நடத்தல், நடுதல். கூவல் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா பள்ளம், நீர்நிலை. இழை அப்படின்னா நூல் இழை, செய். அழகு பெரியலா வந்தா பெண்மயில், சேவல். திணை நிலம், ஒழுக்கம். வாழ் அப்படின்னா வாழ்த்துதல், வாழ்தல். வலம் அப்படின்னா சுற்றுதல், வலப்பக்கம். கிளி அப்படின்னா அச்சம், பலம். தலை அதற்கான பொருள் கயிறு, விலங்கு, பெரியலை. தழை இலை, தழைத்தல். உரம் எரு, வலிமை. நிறை அப்படிங்கிறது அளவு, சால்பு. நாழிகை அப்படின்னா வட்டம், கடிகாரம். கணம் அப்படின்னா கூட்டம், நேரம். நளி குளிர்ச்சி, பெருமை. தோல் சருமம், வனப்பு. பெரிய இல் வந்தால் புயம், வீரம். தூளி அப்படின்னு கேட்டால் புழுதி, குதிரை. துளை அப்படின்னா துவாரம், வாயில், தொந்தரவு. துலக்கம் அதனுடைய பொருள் ஒளி, தெளிவு. அதுவே பெரியலா துலக்கம் அப்படின்னு வந்தால் அசைவு, வருத்தம். வன்மை வளம், வழங்குதல். தாழி அப்படின்னா கடல், குடல். தாளம் அப்படின்னா உலகம், தேன். சூழ் சூழ்ந்துகொள், சுற்று. கொல்லை அப்படின்னா தரிசு நிலம், வீட்டின் பின்புறம். காலம் அப்படின்னா எட்டி மரம், சூலம். கொள்ளை அதனுடைய பொருள் என்னன்னா திருடுதல், மிகுதி. காலம் எட்டி மரம், சூலம். இப்போ தான் பார்த்தோம்.
கல் அப்படின்னா மது, தேன். களி பாவகை, சனி. எழு அதனுடைய பொருள் எழுந்திரு, தூண். உழி அப்படின்னா இடம், பொழுது. மறை அதற்கான பொருள் பாருங்க, மான், தாமரை. இடி அப்படின்னா பேரொளி, தகர்த்தல். இசை அப்படின்னா புகழ், பாட்டு. வண்ணம் எழுத்து, நிறம். முனை பெரியனை அப்படி வந்தால் வெறுப்பு, மிகுதி. மறை மறைத்தல், வேதம். முறைமை அதற்கான பொருள் கட்டளை, உரிமை. பார் அப்படின்னா உலகம், காணுதல். அணு சின்னனு வந்தால் தாடை, அற்பம். அன்னம் சோறு, பறவை. கானம் அப்படின்னா பொன், கொள். நான் அப்படின்னா கயிறு, வெட்கம். கிண்ணம் அதனுடைய பொருள் கிளை, துன்பம். கோன் அப்படின்னா கோணல், மாறுபாடு. அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்தது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் வாங்க. எல்லாமே 2022, 23, 24 கேட்டது தான். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இருபொருள் தருக. வழி, நதி எனும் இருபொருள் தரும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம், வழி, நதி இந்த இருபொருளையும் குறிக்கிற ஒரு சொல் எதுனா ஆறு. அதுதான் நம்ம பழமொழி 400 கூட பார்த்தோம், ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு. அதில் ஆற்றுனான்னா வழிநடை உணவுன்னு பார்த்தோம். அதே தான், ஆறுனா வழியும் குறிக்கும், நதியும் குறிக்கும். அடுத்து அதே தான் கேட்டிருக்காங்க, இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு, ஆறு. இதில் பாருங்கள், நதி இருக்குது ஆனால் வழி எதுவுமே இல்லை. வேறு பொருள் தரக்கூடியது என்னன்னு பாருங்கள். ஆறு அப்படிங்கிறது ஒரு எண்ணை குறிக்கும், ஆறு அப்படிங்கிறது. அப்போது ஆப்ஷன் பி. அடுத்து மாலை அப்படிங்கிறதுக்கான இருபொருள் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த 4 ஆப்ஷனில் எது வரும்? ஆப்ஷன் சி தான் வரும். மலர் மாலை, அந்திப்பொழுது. இந்த மலர், பூ இது வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது தான். மலர் அப்படிங்கிறது ஒன்று தான் குறிக்குது, பூங்கிறது ஒன்று தான் குறிக்குது. ஆனால் மாலை அப்படிங்கிறது வந்து தொடுக்கப்படுற ஒன்று. அடுத்து மதி. மதி இருபொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. மதினா என்ன பார்த்தோம்? மதினா நிலவு பார்த்தோம், அதோட அறிவு பார்த்தோம். நிலவு, அறிவு. மதிக்கான அந்த இருபொருள் ஆப்ஷன் பி. அடுத்து இருபொருள் தருக. இதுக்கு வந்து படி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான். படி அப்படிங்கிறது நம்ம வந்து முகத்தல் அளவை, அதாவது அரிசி அளக்கிறது, நெல் அளக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது மாடிப்படி, ஸ்டெப்பை சொல்கிறாங்க. அடுத்து இடும்பை இருபொருள் தருக. இந்த இடும்பை அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அப்துல் கலாம் ஐயா ஞாபகம் நமக்கு வந்துடும். துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா அந்த இடும்பை அப்படிங்கிற ஆரம்பிக்கிற குறளை சொல்லியிருப்பார். ஆப்ஷன் ஏ தான். அடுத்து துளை, இப்போ தான் பார்த்தோம். ஆப்ஷன் டி. துவாரம், தொந்தரவு. அடுத்தது வேண்டல், அதற்கான இருபொருள் கேட்டிருக்காங்க. வேண்டல் அப்படின்னா கேட்டல், விரும்புதல். ஆப்ஷன் பி. அடுத்து முறைமை இருபொருள் கேட்டிருக்காங்க. முறைமை அப்படிங்கிறது கட்டளை, உரிமையில் வரும். ஆப்ஷன் ஏ. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். கல் அப்படிங்கிற சொல்லுக்கான இருபொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் கற்றல் அப்படின்னு. கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். ஆப்ஷன் ஏ. அடுத்து 11. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி அரண் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அரண்னா என்ன? பாதுகாப்பு, கோட்டை. ஆப்ஷன் ஏ. அடுத்து உரம் அப்படின்னா வலிமை, எரு.
ஆப்ஷன் சி. இடி அதற்கான இருபொருள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் மாறி இருக்கு. பேரொளி தகர்த்தல் அதுதான் சரியானது. அடுத்து இருபொருள் தருக அப்படின்னு சொல்லி நிறை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி தான், சால்பு எடை. பார்த்தீங்களா, அவ்வளோ கொஷின் பார்த்தோம். அப்போது அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும். அடுத்து இருபொருள் தருக கலை கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம். ஆப்ஷன் ஏ, பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் கலை. அழகு. அடுத்து இருபொருள் தருக ஆழி. ஆழினா கடல் மோதிரம். அடுத்து 17 பாருங்க, படி அதற்கான இருபொருள் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, படித்தல் வீட்டின் படி. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதே படி தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, படிக்கட்டு படித்தல். பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சரியானவற்றை தேர்வு செய்க. நகை கொடுத்துருக்காங்க. நகைனா என்ன? நகை அப்படின்னா சினம் நவமணிகள். ஆப்ஷன் ஏ. கூவல் என்பதற்கான இருபொருள் கேட்டிருக்காங்க. கூவல் அப்படின்னா நீர்நிலை பள்ளம். ஆப்ஷன் ஏ. அடுத்து விளக்கு. விளக்குனா விவரித்தல் ஒளி தரும் சாதனம். அடுத்து 22 இருபொருள் தருகன்னு கொடுத்துட்டு அணி கொடுத்துருக்காங்க. அணி அப்படின்னா அழகு அணிகலன். ஆப்ஷன் பி. அடுத்து 23 பாருங்க, தலை. அதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, முதன்மை சிரம். வேங்கை இருபொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி, மரம் புலி. அடுத்து பாருங்க, மாலை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பூமாலை மாலை பொழுது. 26 பாருங்க, அலை அப்படின்னா கடல் அலை அலைந்து திரிதல். தலை இச்சொல்லுக்கு இணையான வேறு சொற்களை கண்டறிக. இப்போ தான் பார்த்தோம் தலைக்கு முதன்மை சிரம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் டி தான், முதன்மை சிரசு. அடுத்து 28 இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசுக்கு தவறாமல் டேஷ் செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது டேஷ் வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் பொருத்தமான ஒரு பொருள் எதுன்னு பாருங்கள், வரி. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, இருபொருள் கொண்ட ஒரு சொல் அன்னை தந்தையின் கைபிடித்து குழந்தை டேஷ் பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஷ். ரெண்டுத்துக்கும் பொருத்தமான நமக்கு ஆன்சர் என்னன்னா நடை தான். தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை அப்படின்னு வரும். உழவர்கள் நாற்று டேஷ் வயலுக்கு செல்வர். நாற்று நட. அதே போல் குழந்தையை மெதுவாக நட என்போம். இந்த இடத்துல மே போட்டுக்குங்க. அப்போது நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான் நண்பர்களே. இன்னும் ஒரு 15-20 வீடியோவில் உங்களுக்கான தமிழ் சிலபஸை நான் முடிச்சு கொடுத்துருவேன். நாளையிலேருந்து உங்களுக்கு ஜிகே வீடியோவும் வர ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பாலிட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 16 தலைப்பாக நான் பிரிச்சிருக்கிறேன். அந்த 16 தலைப்பில் இருந்தும்
உங்களுக்கு கொஷின் ஆன்சராக ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் எவ்வளோ கொஷின் எடுக்க முடியுமோ எடுத்து 50 to 60 கொஷின் வரும். டாப்பிக்கை பொறுத்து கொஷினோட எண்ணிக்கை வேறுபடும். ஒரு நாள் தமிழ், ஒரு நாள் ஜிகே, அப்படி தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.